கடவுள் இல்லன்னு சொல்றவங்கள கூட நம்பலாம். ஆனா, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்றவங்கள நம்பவே கூடாது. அந்த மாதிரி தான் யாருக்கும் எந்த திறமையும் கிடையாது. யாருமே நடிகர்கள் கிடையாது. நான் தான் வந்து நடிகர். எனக்குள்ள சிவாஜாவி இருக்குன்னு சொல்லிட்டு திரிஞ்ச ஒரு நபர எல்லாருமே என்கரேஜ் பண்ணி, இப்படி எல்லாரையுமே அப்யூஸ் பண்ற வகையில பேசி, இப்ப சோஷியல் மீடியாலே அவர கிழின்னு கிழிச்சுட்டு வரதுக்கு காரணம் இதே மீடியா ஆட்கள் கூட சொல்லலாம். அந்த வகையில இப்போ வாட்டர்மெலான் ஸ்டார்ன்னு சொல்லப்படுற டாக்டர் திவாகர் அவர்கள தான் எல்லா பக்கமும் வச்சு கிழிக்கிறாங்க. அப்படி அவர் என்ன பண்ணாரு, என்ன நடந்துச்சு, அவர் யாரெல்லாம் தப்பாக பேசியிருக்காரு அண்டு பல நடிகர்களும் இவருக்கு கண்டனம் சொல்லியிருக்காங்க. இது என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாட்டர்மெலான் ஸ்டார் டாக்டர் திவாகரை கண்டிப்பாக யூடியூப், இன்ஸ்டாகிராம் இது போல் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற பல பேருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சில பேர் இவருக்குன்னு தனியாக ரசிகர்கள் நாங்கள் தான், எங்கள் ஸ்டாரை பற்றி நீங்கள் எப்படி தப்பாக பேசலாம் அப்படின்ட்டு இவருக்கு சப்போர்ட் பண்ணவங்க கூட ஆரம்பத்தில் இவருக்கு சப்போர்ட் பண்ணவங்க கூட இப்போது இவரை கிழின்னு கிழிச்சிட்டு வராங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ரீசெண்டாக இவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூக்கு போயிருந்தார். அங்கே நீங்கள் என்ன கற்பனை உலகத்தில் வாழ்கிறீங்களா, அது போல் தான் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கோம். ஆனால் இவர் கடுப்பாகி கேமராவுக்கு முன்னாடி ஒரு நல்ல வேஷம், கேமராவுக்கு பின்னாடி மோசமான வார்த்தைகள், இப்படி 2 விதமாக இவர் தான் ஆக்ட் பண்ணியிருந்திருக்காரு. அதை தான் வெளிச்சம் போட்டு மக்களுக்கு காட்டணும். இவர் இன்னசென்ட் கிடையாது, இவர் பக்காவாக ஒரு பிளான் போட்டு பேசுகிற ஒரு நபர். இது போல் இருக்கிற நபரை நம்ம வளர்த்து விடக்கூடாது. இவ்வளோ நாள் வரைக்கும் இதை ரசித்தோம், வளர்த்து விட்டோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத மக்களுக்கு எடுத்து சொல்லணுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவர் ஆஃப் ஸ்க்ரீனில் பண்ண விஷயங்களையும் அந்த ஆங்கர் செய்த சில விஷயங்களையுமே சோஷியல் மீடியாவில் இப்போ போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அதை பாராட்டி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, இது போல் இருக்கிற ஒரு சிலர் டாக்ஸிக்கான ஆட்களால் தான் இதே மாதிரி நம்மளும் ஆகணுன்ட்டு நல்லா இருக்கிறவங்க கூட மாறி போகிறாங்க. இவரை ஆரம்பத்தில் ஒரு டாக்டராக தெரியும். ஆமாங்க, இவர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ அந்த வேலையை இவர் பார்த்துருந்தாருன்னா இவருக்கு சம்பளம் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பேரும் கிடச்சிருக்கும். ஆனால் நான் இதையும் பண்ணுவேன், இதை தாண்டி எனக்கு இவ்வளோ திறமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இவருக்குள்ளே இருக்கிற திறமையை பற்றி மட்டும் பேசியிருந்தா பரவாயில்ல, திறமையாக இருக்க பல பேரையும் இங்கே டேமேஜ் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் சூர்யா அவர்கள் மாதிரி வாட்டர்மெலான் சாப்பிட்டு ஆக்ஷன் பண்ண இவருடைய வீடியோ சிங்கம் மாதிரி இருக்க அவருடைய ஃபேஸ் எங்கே, டேஷ் மாதிரி இருக்கிற உன்னுடைய ஃபேஸ் எங்க, நீ எதுக்கு அவர் கூட ஒப்பிட்டு பேசுகிற, இப்படியெல்லாம் வந்து சில விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி தான் மரியாதையே இல்லாமல் சிவாஜிலாம் என்ன நடிகர், அவருடைய ஆவிதான் எனக்குள்ளே வந்திருக்கு, நான் தான் மகா நடிகர் அப்படின்ட்டு சிவாஜி ஐயாவையே இவர் வந்து டம்மி பீஸ் ஆக்கிட்டார். அதனால் சில நடிகர்கள் கடுப்பாகிட்டாங்க. அந்த வகையில் மிஷ்கின் டேரக்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாந்தனு அவர்கள், வெங்கட் பிரபு இவங்கள பற்றிலாம் கூட இவர் பேசியிருந்தார். அதுக்கு அவங்க திரும்ப ரிப்ளைலாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இவரை மாதிரி ஆட்களை நிறுத்தணும்னா இவருக்கு தக்க ஒரு பதிலடி கொடுத்தா மட்டும்தான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்கள் வரமாட்டாங்க அப்படின்றதுக்கு வகையில் தான் இப்போ நிறைய பேர் இவரை பற்றி பேசிட்டு வராங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ நம்ம சேனல்லும் இதை பற்றி போடுறோம். ஏன் அப்படின்னா, ஜிபி முத்து அப்படின்ற ஒரு நபரை அவர் வர லெட்டரை ரொம்ப தவறாக இருந்தால் கூட அதையும் ஓப்பனாக பேசி அதுக்கு இன்னசென்ட் பேர் வாங்கி அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தார். அதுக்கப்புறமா அவர் வெளியே வந்து நிறைய படங்களில் கூட ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் நடித்தார். ஸோ இதெல்லாம் ஓகே. இதுக்கப்புறம் அவர் வந்து எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாருன்னே தெரியல. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஆடலாம், ஆணவத்தில் மட்டும் ஆடக்கூடாது அப்படின்லாம் வந்து தளபதிலாம் சொல்லியிருப்பார். ஆனால் இவர் அந்தளவுக்கு தலைக்கணம் ஆணவம் இது எல்லாத்துலேயுமே ஆடுறாருன்னு தான் சொல்ல முடியும். ஒருத்தர் விடாமல் யாரெல்லாம் வந்து இப்போ பெரிய ஸ்டாராக இருக்காங்களோ, அஜித்தாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எனக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி தான் இவர் பேசியிருக்காரு. மதுரைக்காரன் தாங்க நானும், தலை அஜித்துக்கு மதுரையில் ரசிகர்கள் இருக்காங்க, ஆனால் அவரை விட எனக்கு தான் ரசிகர்கள் இருக்காங்க, அவர் என்ன ரேசர், நான் தான் பெரிய ரேசர் அப்படின்ட்டு அவருடைய ப்ரொஃபஷனையும் அவர் வந்து தப்பாக சொல்லியிருக்காரு. இவரை டாக்டராக மதிக்கலாம், இவருடைய ப்ரொஃபஷனை தப்பாக பேசக்கூடாது. அதே மாதிரி தான் இவரும் மற்றவங்களுடைய ப்ரொஃபஷனை தப்பாக பேசக்கூடாது. அது இவருக்கு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் அவங்களுடைய படிப்புக்கும் அவங்க செய்கிற தொழிலுக்கும் மதிப்பு கொடுத்து தான் ஆகணும். நான் மேலே நீ கீழன்ட்டு யாரும் எந்த இடத்துலையும் பேசக்கூடாது. சில சூழ்நிலைகள் தான் அவங்கள இந்த நிலைமைக்கு வச்சுருக்கு. அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். ஆனால் யாரையும் தப்பாக பேசக்கூடாது. ஆனால் இந்த நபர் யார் கொடுத்த தைரியம் தெரியல,
எல்லா சொசைட்டியில் யாரெல்லாம் பெரிய ஆட்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே தப்பாக பேசிகிட்டு இருந்தார். அதை தான் அந்த யூடியூப்போடைய ஆங்கர் சொல்லி இவரை வந்து திருத்தணும்னு நினச்சிருப்பாரு. இவர் திருந்துவாரான்னு தெரியல. இப்படி நினச்சிட்டே இருந்த சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தா இவர் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஆங்கரையும் நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன், என்ன மாதிரி கேள்விலாம் நீ என்னை கேட்ப, நான் இப்படிலாம் உன்னை கேட்க சொன்னேனா, அண்ட் அவர் மேலேயும் அந்த சேனல் மேலேயும் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கெல்லாம் கரெக்டான தண்டனையை நான் வாங்கி தந்தே தீருவேன் அப்படின்ட்டு ரொம்பவே கோவமாக இவர் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். இந்த ஒரு சேனலோடைய இந்த ஒரு செயலை பார்க்கும்போது கவன் படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் விஜய் சேதுபதி அவர்கள் போஸை இப்படி தான் வந்து அந்த சேனல் கேட்க சொன்ன கேள்வியில் தாண்டி இவருக்குள்ளே இருக்கிற ஆதங்கத்தை கேள்வி கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி எல்லார் மத்திலையும் வந்து ரொம்ப அழகாக ஃபேமஸ் ஆகிருப்பார் அந்த படத்தில். அதே மாதிரி தான் இப்போ அந்த ஆங்கரும் ஃபேமஸ் ஆகிட்டார். இவர் வாட்டர்மெலன் ஸ்டார்ன்னு சொல்லப்படுற இந்த டாக்டர் திவாகரும் வந்து ரொம்ப எல்லா பக்கமும் ட்ரோல் செய்யப்பட்டு வராங்க. பைல்வான் அவர்களையே இவர் மிரட்டியிருக்காருன்னா பாருங்கள், அந்த அளவுக்கு இவர் செஞ்சுருக்காரு. சூரிக்கு படிப்பு இல்லை, அவர் 500க்கும் 1000க்கும் வேலை செஞ்சுருக்கலாம், பெயிண்டராக இருந்து மேலே வந்திருக்கலாம். ஆனால் நான் நல்லா படித்து ஒரு டாக்டராக இருக்கேன், நான் இப்போ போய் எங்கெங்கே 500க்கு 1000க்கும் நடிக்க முடியும், நான் ஒரு 50 லட்சம் பட்ஜெட் படத்தில் தான் நடிப்பேன், நான் நடித்தா அந்த படம் ஓஹோன்னு ஓடுன்ட்டு சில ப்ரொடியூசரும் டேரக்டரும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதனால் என்னை வச்சு படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தான் நான் தேடி தருவேன்ட்டு இவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அண்டு இவர் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே சைட் அடிச்சிருக்காராம். ஆனால் எந்த ஒரு காதல்லையும் விழலையாம், லவ் ஃபெயிலியரும் ஆகலையாம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டால் மெச்சூரிட்டியாங்க. லவ் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக யாருக்காவது ஒன் டைமாவது வந்திருக்கும். ஆனால் இவருக்கு ஒரு டைம் கூட வரலையாம். இவர் பின்னாடிலாம் வந்து சில பேர் வந்திருக்காங்களாம். அண்டு டேரக்டர் அட்லி அவர்கள் யாருன்னே தெரியாது அப்படின்ட்டு ஒரு சேனலில் அவரை வாடா போடான்ற மாதிரி பேசியிருப்பார். அதை அந்த சேனலில் மன்னிப்பு கேட்டு கட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னால் கூட ஹைப்பை க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக அதை அப்படியே போட்டு ட்ரால் செஞ்சுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே பழமொழி இவருடைய வாழ்க்கையில் வந்து கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வேலையை பார்த்துட்டு போகாமல் தேவையில்லாத வேலையை பார்த்து இப்போ இவர் பல பிரச்சனைகளை சிக்கியிருக்காரு. அண்ட் இவர் மட்டும் இல்லாமல் இவருக்கு கொடுக்க போகிற தண்டனைகள் சில பேர் சொல்லலாம், இவர் என்னையும் அப்படி என்ன கொலை குத்தமாக பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சில பேரை அந்த பேச்சையே வந்து சில பேருடைய பேச்சுகளை கேட்கும் போது கோமாளித்தனமாக இருந்தாலும் அது சில பேரை வந்து அப்யூஸ் பண்ணுற வகையில் தான் இருக்கும். அந்த பேச்சுக்கள் கூட சில தண்டனைகள் இருக்குது. அது இவர் மேலே நடவடிக்கை என்ன மாதிரி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த மாதிரி யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்ற நோக்கத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.